டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? நானும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். குரூப் 1 எக்ஸாமோட சிலபஸ் ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம் வாங்க. யூனிட் 1 வந்து ஜென்ரல் சயின்ஸ், அதுலேருந்து 10 கொஸ்டின். யூனிட் 2 ஜியோகிராஃபிக் ஆஃப் இந்தியா, அதில் 10 கொஸ்டின். யூனிட் 3 ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி, அதுலேருந்து 40 கொஸ்டின் கேட்குறாங்க. யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. யூனிட் 6 ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு, அதுலேருந்து 40 கொஸ்டின். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் கேட்குறாங்க, 25 கொஸ்டின். ஆப்டிடியூட் வந்து 15 கொஸ்டின், ரீசனிங் ப்ராப்ளம் வந்து 10 கொஸ்டின். இப்போ தமிழில் சிலபஸை பார்த்தோன்னா, ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் முதல்நிலை தேர்வுக்கான இது ஓகேவா. இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா, பொது அறிவு பட்டப்படிப்பு தரத்துலேருந்து 175 கேள்வியும், திறனறிவு மனக்கணக்கு நுண்ணறிவு 10ஆம் வகுப்பு தரத்துலேருந்து 25 கேள்வியும் இருக்குமா அந்த கொஸ்டின் பேப்பரில். அலகு 1 பொது அறிவியல், அதுலேருந்து 10 கேள்வி. இந்தியாவின் புவியியல், அதுலேருந்து 10 கேள்வி. இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் 25. இந்திய ஆட்சியில் 40 கேள்விகள். இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், இதுலேருந்து 50 கேள்வி. அப்புறம் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், அதுலேருந்து 40 கேள்வி. அதே தான் திறனறிவு 15 கேள்வி, காரணிவியல் 10 கேள்வி ஓகேவா. இதுதான் நமக்கு. இப்போது இதுலேருந்து என்னென்ன கேட்க போகிறாங்கன்னா, அறிவியல் அறிவு, அறிவியல் உணர்வு, பகுத்தறிதல், பொருள் உணராமல் கற்றலும் கருத்துணர்வு கற்றலும், கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு கருவி அறிவியல், பேரண்டத்தின் இயல்பு, பொது அறிவியல் விதிகள், இயக்கவியல் பருப்பொருளின் பண்புகள், விசை இயக்கம் மற்றும் ஆற்றல், அன்றாட வாழ்வில் இயக்கவியல், மின்னியல் காந்தவியல், ஒளி வெப்பம் அணுக்கரு இயற்பியல், லேசர் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பியல் ஆகியவற்றின் அடிப்படை கோட்பாடுகளின் பயன்பாடுகள், தனிமங்களும் சேர்மங்களும், அமிலங்கள் காரங்கள் உப்புகள், பெட்ரோலிய பொருட்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள், உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள், உயிர் உலகின் வகைப்பாடு, பரிணாமம், மரபியல், உடலியங்கியல், உணவியல், உடல்நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள், சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழலியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள், நடப்பு நிகழ்வுகள். இந்தியாவின் புவியியலில் 10 கேள்வியில் அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, நீர் வளங்கள், இந்திய ஆறுகள், மண் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், காடு மற்றும் வன உயிரினங்கள், வேளாண் முறைகள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, சமூக புவியியல், மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல், இனம் மொழி குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடியினங்கள், இயற்கை பேரிடர், பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் மாசுபடுதல், காரணங்களும் தடுப்பு முறைகளும், பருவநிலை மாற்றம், பசுமை ஆற்றல், புவியியல் அடையாளங்கள், நடப்பு நிகழ்வுகள். சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர மற்றும் பாமினி அரசுகளின் காலம், தென்னிந்திய வரலாறு, இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்று மாற்றங்களும் தொடர்ச்சியும், தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ், தலைவர்கள் உருவாகுதல், பி.ஆர். அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வ.உ. சிதம்பரனார், ஜவஹர்லால் நேரு, காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ்,
ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் பலர். விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள், அகிம்சை முறையின் வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கங்கள், வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை, இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஆகிய அகிம்சை முறையின் வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கங்கள், வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை, இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம், கலை, அறிவியல், இலக்கியம் மற்றும் தத்துவம் ஆகிய வெவ்வேறு துறைகளில் தனித்துவம் கொண்ட ஆளுமைகள், தேசிய சின்னங்கள், செய்திகளில் இடம்பெற்ற சிறந்த ஆளுமைகளும் இடங்களும், விளையாட்டு, நூல்களும் ஆசிரியர்களும், நடப்பு நிகழ்வுகள். இந்திய அரசியலமைப்பு. அரசியலமைப்பின் முகவுரை. அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள்: ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி, பொது வாழ்வில் ஊழல், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, தகவல் உரிமை, பெண்களுக்கான அதிகாரமளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமைகள் சாசனம், இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் மற்றும் அரசியல் முறைகளும், நடப்பு நிகழ்வுகள், இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக், வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கிடையான நிதி பகிர்வு, சரக்கு மற்றும் சேவை வரி, இந்திய பொருளாதார அமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம், நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை, வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, தொழில் வளர்ச்சி, ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை, தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளுடன் ஒப்பாய்வும், தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு, அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும், இடஒதுக்கீடு கொள்கைகளுக்கான நியாயங்களும், சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகளும், தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள், தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும், சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும், சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள், தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள், தமிழ்நாட்டில் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும், பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு நிகழ்த்தியுள்ள சாதனைகள், தமிழ்நாட்டின் மின்னாளுகை, பொது விழிப்புணர்வும் பொது நிர்வாகமும், நலன்சார் அரசு திட்டங்களும் அவற்றின் பயன்பாடும், பொது விநியோக அமைப்புகளில் நிலவும் சிக்கல்கள், தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள், நடப்பு நிகழ்வுகள். அலகு 6 தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இதுலேருந்து தான் 40 கேள்வி கேட்க போகிறாங்க. தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு, திருக்குறள், மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி, நீதி கட்சி, பகுத்தறிவு வாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் மற்றும் இவ்வியக்கங்களுக்கான அடிப்படை கொள்கைகள், தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்புகள். திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும். சுருக்குதல், விழுக்காடு, மீப்பெரு பொது காரணி,
மீச்சிறு பொது மடங்கு, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனி வட்டி, கூட்டு வட்டி, பரப்பு, கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை. அலகு 2ல் காரணவியல், அதுலேருந்து 10 கேள்வி. தருக்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை. இதோட இந்த சிலபஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் டெய்லி என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். டெய்லி ஒரு கிளாஸ் இது மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.